நான்வெஜ் பரோட்டா சால்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். வெஜ் பரோட்டா சால்னால நாக்கில் ருசி நடனம் ஆடுற மாதிரி 2 ஹோட்டல் சொல்கிறேன். நம்ம மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கேபிஎஸ் இவங்க கிட்ட வெஜ் சால்னாவும் பரோட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய காய்கறிகள்லாம் வந்து போட்டு அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க, செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாயாசம் வாங்கிட்டு அதில் அப்பளம்லாம் நொறுக்கி விட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தரமான டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெம்பிள் சிட்டி வந்துட்டு இருக்குங்க. இங்கேயும் பரோட்டா வித் சால்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். வெரைட்டி ரைஸ் முக்கியமா வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. காஸ்ட் வைஸ்லயும் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். வத்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வத்தல் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருப்பாங்க. ஒரு டவுட் ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்குங்க, தண்ணிக்குள்ள வந்துட்டு வெங்காயம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஏனே வந்து தெரியல. எங்க அக்கா அம்மையை ஒரு மிளகா வேற கடிச்சு போட்டான் போல, சூ அப்படி சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ஃப்ரூட் சாலட் வந்து வச்சிருந்தாங்க. இந்த பேக்ல இருக்க ஃப்ரூட் சாலட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா. இந்த ஃப்ரூட் சாலடையும் வாங்கிட்டு அங்கிருந்து நாங்க அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரியான மதுரை சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.